ஆண்டவருக்குன்னு நான் ஒன்று செஞ்சு அது அவருக்கு பிடிக்கலன்னா, தூத்துக்குடியில் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிருக்கிறோம். ஒரு வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. அந்த சகோதரருக்கு நாங்கள் தங்குனது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிட்டு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்த நாள் காலையில் பார்க்குற அந்த சகோதரனை காணல. எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. ஏன் போனாங்கன்னெலாம் சொல்லலை. ஈவினிங் வந்தாச்சு. ஈவினிங் சர்ச்சில் மீட்டிங் முடித்து நைட் அவங்க வீட்டில் டின்னர் வந்தாச்சு. டேபிள் மேலே எல்லா ஃபுட்டும் வச்சு மூடி வச்சுருக்கிறாங்க. அப்போ 2-3 பாத்திரம் ஸ்பெஷலாக கொண்டு வைக்கிறாங்க. வச்சுட்டு நாங்கள் கை கழுவிட்டு சாப்பிட உக்காந்துருக்குறோம். அப்படி ஓப்பன் பண்ணாங்க. பாஸ்டர், உங்களுக்காக இதை இந்த ஊரில் போய் வாங்கிட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறோம். ஆனால் என்ன ஒரு வருத்தமான காரியம்னா, அவங்க வாங்கிட்டு வந்த அந்த ஆகாரம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. அதனால எனக்கு ஓரளவுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் இது என்னால் அதை பார்த்தாலே எனக்கு சாப்பாடு, நான் கொஞ்ச நேரம் பார்த்து அவரை பார்த்து சொன்னேன், பிரதர் சாரி, நான் இதை சாப்பிட மாட்டேன், கோச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டேஸ்ட்டு, நான் டேஸ்ட்டு பார்த்தா அதுக்கப்புறம் எனக்கு முடியாது ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சைடில் கொஞ்சம் சட்டினி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு அவருக்கு வலி தாங்க முடியலை, எனக்கும் வேதனை. ஏன்னா இவர் காலையிலே போனார். ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இப்படி நீ நிறைய செய்கிற எனக்கு, ஆனால் ஒரு வார்த்தை அவர் காலையில் போகும்போது, பாஸ்டர் இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படி மட்டும் கேட்டிருந்தா அந்த மேட்ரு அங்கே சால்வ் ஆகிருக்கும். நம்ம ஆண்டவருக்குன்னு நிறைய எடுத்து போட்டு செய்கிறோம், அது அவருக்கு பிடிக்குதான்னு கேட்டு செய்கிறோமா? சூனமியால் சொல்கிறா, என் நேசத்தின் உச்சிதத்தை. அதனால தான் நேசரே வாங்க தோட்டத்தில் போய் பார்ப்போம், மாதுளம் பூத்து இருக்குதா, அந்த காய் வந்திருக்குதா, வாங்க நம்ம 2 பேருமே பார்ப்போம், நீங்க பார்த்து சொல்லுங்க. எனக்கு ஒரே ஆசை நேசரே, என்ன என் நேசர் வரும்போது, என் நேசரே தோட்டத்தில் உமது அருமையான கனிகளை புசிப்பீராக.